ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அடுத்ததாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்கள் ரெண்டு பேருக்கும் வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரவும் அப்போ எல்லாருமே வந்து வராங்க. வந்ததுமே உடனே பாரதிகிட்ட வந்து சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரதி நீங்கள் கேக்கை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன பாரதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நம்மளுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே பாரதி வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கும்போது அப்போ மித்ரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு வெட்டிங் டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு அதில் ஞாபகமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் பாரதி உங்களுக்கு வெட்டிங் டேன்னா அப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போ சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஆதி பாரதிக்கு வந்து அதெல்லாம் மறந்து போச்சு தான், என் கூட இருந்த அந்த நாட்கள் எல்லாம் அவன் மறந்து போயிட்டாளா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே பாரதி அதிர்ச்சடைகிறாங்க, என்னது எனக்கு வந்து எல்லாம் மறந்து போயிடுச்சுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி அதிர்ச்சடையவும் அப்போ வந்து உடனே ஆதிக்கு வந்து என்னமோ ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானும் அவளும் சேர்ந்து இருந்த இந்த எல்லா நாட்களையுமே வந்து பாரதி வந்து மறந்து போயிட்டாலாம், அதனால தான் அவளுக்கு என்னை பற்றின எதுவுமே ஞாபகத்தில் வர மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஆதிக்கு அப்படியே தலையே சுத்துற மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க மறந்த எல்லாமே வந்து அவங்களுக்கு ஞாபகத்தில் வர மாதிரி இருக்கவும் அப்போ இங்கே எல்லாரும் பார்த்தோம்னா ஆளாளுக்கு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி உனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கிறது எங்களுக்கு தெரியவே செய்யாது, அதனால தான் சூர்யா வந்து உன்னுடைய கணவருங்கிறது வந்து நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி ஆளாளுக்கு வந்து பாரதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாரதி வந்து பார்த்தோம்னா ஆதியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆதிக்கு வந்து அவங்க மறந்தது எல்லாமே வந்து அதாவது இவங்க பேச பேச அவர் மறந்தது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்தில் வர மாதிரிக்கு அப்படியே வந்து தலையில சுத்துற மாதிரிக்கு இருக்குது. இதை பாரதி கவனிச்சுக்கிட்டு, ஐயோ இவன் என்னன்னா நம்மளை பத்தின ஒரு தப்பான ஒரு நியூஸை கொளுத்தி போட்டு வச்சிருக்கிறா, அது தெரியாம இவங்கெல்லாம் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, இது புரியாம ஆதி என்னன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரில பழசெல்லாம் ஞாபகத்துல வர மாதிரி இருக்குது, அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எப்படியாவது இந்த பிரச்சனையை தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாரதி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, தயவு செய்து எல்லாரும் பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே வந்து ஆதி வந்து அப்படியே பாக்குறாங்க. பார்த்ததுமே உடனே வந்து பாரதிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் வர மாட்டேங்குதா, சூர்யா வந்து உங்க கணவருங்கிறத நீங்க மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு வந்து ஆதி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப பாரதி வந்து சொல்றாங்க, நான் எத்தனை தடவை தான் சொல்றதுக்கு, இவன் என் கணவரே இல்லைன்னு நானும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா நான் சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்கிடாம அவன் பேசுறதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்றீங்களே, என் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் கூட வந்து யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து கேட்டுட்டு இருக்கவும் இப்போ சூர்யா வந்து சொல்கிறாங்க, என்ன பாரதி இப்படிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்கிற, நீ தானே நேற்றுக்கு சொன்ன அதாவது எல்லாமே மறந்து போச்சுன்னு, அதை தானே நானும் வந்து இவங்ககிட்ட சொன்னேன், நீ என்னென்னா இப்போ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிற, நீ அப்படி உண்மையிலே மறந்தது உண்மைதான், அதனால தான் உனக்கு என்னை பற்றின எதுவுமே தெரிய மாட்டேங்குது, அதனால தான் நீ வந்து என்னை பற்றி யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் நான் தான் வந்து நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாண ஃபோட்டோ நம்மளுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்த அந்த ஆதார் எல்லாத்தையுமே காட்டினேன்னு, அப்போது என்ன அர்த்தம், அப்போ எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் தான் இருக்குது, ஆனால் நீ தான் எல்லாத்தையுமே மறந்து போயிட்ட, அதனால தான் என்னை பார்த்ததுமே வந்து நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் பாரதி உனக்கு உண்மையிலேயே வந்து அவங்க அதாவது சூர்யாவும் நீயும் சேர்ந்துருந்தா அந்த நாட்கள்லாம் நீ மறந்து போயிட்ட போலுக்கு, அதனால தான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, ஆனால் சூர்யா பாரு உன் கூட இருந்து சேர்ந்துருந்தா அந்த ஃபோட்டோ கல்யாணம் ஆன ஆதாரம் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கிறாரு, அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், அப்போ அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நீ தான் வந்து எல்லாம் மறந்தனால தான் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா வந்து அவங்க அதாவது பாரதியோட பாட்டியையும் பாரதியோட அம்மாவும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏமா அவ தான் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டா, ஆனால் உங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும்ல சூர்யா தான் வந்து பாரதியோட கணவர்னு, நீங்களும் அப்படி அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ மீனாவோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதானே அவளுக்கு தான் மறந்து போச்சுன்னா உங்களுக்குமா மறந்து போச்சுது, என்ன குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து பாரதியோட கல்யாணத்தையே மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாரதியோட பாட்டி வந்து பாரதியோட அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது என்னடி புது குழப்பமா இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதானத்தை எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல, பாரதி என்னன்னா வந்து தன்னுடைய கணவர் ஆதின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போகிறோம் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டிடலாம், ஆனால் இவ தான் வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறாள் அப்படிங்கவும் அப்படி சொல்லிட்டா தான் பிரச்சனையே கிடையாது, இவ தான் வந்து அழுத்த கறியாச்சே வாயை திறந்து சொல்கிறாளா பாரு, இவ மட்டும் இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்கி இந்த பிரச்சனைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இந்த சூர்யாவை அடிச்சு பற்றி நம்ம வெளியே அனுப்பி
விட்டுறலாம். ஆனால் இவ சொல்லாதனால தான் அந்த சூர்யா சொல்கிறத எல்லாருமே வந்து கேட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க. இது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா அது பாரதி கையில் தான் இருக்குது. நம்ம வந்து உண்மையை சொல்ல முடியுமா என்ன, நம்மளை விட்டுருவாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து பாரதி கிட்ட அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே வா பாரதி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிக்கிட்டு பாரதி தனியாக அழைச்சிட்டு போகவும் உடனே பாரதி என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் சொல்கிறேன்னு நீ இருந்து கோபப்படாத, நான் சொல்கிறத கேளு, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை, ஆதிதான் உன்னுடைய கணவர்னு ஒரு வார்த்தை நீ சொல்லி எல்லாரும் முன்னாடியும், இல்லைன்னா ஒன்னதான் எல்லாருமே தப்பாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சூர்யா பாரு நீயும் அவனும் சேர்ந்திருந்த ஃபோட்டோ கல்யாணம் ஆன ஆதாரம் எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கிறான். அதனால எல்லாருமே அவன் சொல்றதா உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாங்க. நீ மட்டும் இப்போ ஒரு வார்த்தை உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிடும். அந்த சூர்யாவே நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லவும், என்ன பாட்டி நானும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், நான் அப்படி சொன்னாக்கி ஆதியோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க என்னன்னா திரும்ப திரும்ப வந்து ஆதிதான் உன்னுடைய புருஷனை எல்லாரும் முன்னாடி சொல்லுன்னு சொல்லி என் உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நான் உண்மை சொன்னதுக்கு அப்புறமா அவருடைய நிலைமையை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்கே பாரு பாரதி நீயா வந்து கற்பனையாக ஏதாவது நினச்சிட்டு இருக்காத, அப்படின்னு உண்மையை சொல்ல வரும்போது கண்டிப்பாக ஆதிக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பாட்டி உங்கள் யூகத்துக்கெல்லாம் நான் வந்து இது பண்ண முடியாது, நான் மட்டும் இப்போ உண்மையை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக ஆதியோட உயிருக்கே ஆபத்தாயிரும், இதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் உண்மையை சொல்கிறதா இருந்தால் நான் என்றைக்கு நான் சொல்லியிருப்பேன், இந்த பிரச்சனைக்கெலாம் வந்து முடிவு கட்டியிருப்பேன்னு. ஆனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவர்கிட்ட வந்து இந்த அதாவது பழசெல்லாம் ஞாபகத்துக்கு படுத்தினீங்கன்னா அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு, அதுக்கப்புறமா அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அவருக்கா என்னைக்கு ஞாபகத்தில் வருதோ அன்னைக்கு வரட்டும் அப்படிங்கும்போது, அப்போ அது வரைக்கும் இந்த சூர்யாவோட டார்ச்சர் நீ அனுபவிக்க தான் புரியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதை நான் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஆமாம் என்னத்தை பார்த்துட்டு இருக்கிற போ, அங்கே வெளியே அவன் நிற்பான், அவன் வந்து இப்போ நீ தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருப்பான், அப்போ உடனே வந்து எல்லாருமே அதை தான் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து நீ வந்து தனியாக உட்காந்துட்டு நீ ஆள ஆரம்பிக்க போகிற, இதுதான் நடந்துட்டு இருக்குது இப்போ 2-3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஒரு நாள் அந்த பசங்களும் பாரு கஷ்டப்படுறாங்க, அவங்களும் வந்து 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, யாருன்னா அப்பான்னு தெரிஞ்ச தமிழ், யாரு அப்பான்னு தெரியாத ஆதித்யா, இவங்க 2 பேருக்கு மத்தியில் நீ, இவங்க 3 பேரையும் வந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது எங்களுக்கு, நீ மட்டும் ஒரு வார்த்தை உண்மையை சொல்லிட்டேன்னா இந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்து முடிவு கட்டிடலாம், ஆனால் இப்படி சொல்லாமல் இருக்க எல்லாரையும் போட்டு நீ கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி நீங்கள் என்னதான் வந்து என் மனசை மாற்றணும்னு சொல்லி நினச்சாலும் சரிதான், ஆனால் இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், ஆமாண்டி இப்படியே நீ பேசியே உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு போ, இன்னும் கொஞ்ச நாளில் அந்த மித்திரம் வந்து ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஏற்பாடு பண்ணுவா, ஆக மொத்தத்தில் உன் வாழ்க்கையில நீயே தான் வந்து மண்ணவாரி போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திட்டிட்டு இருக்கவும், பாரதி அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, அவள் காதில் ஏதாவது வாங்கிக்கிட்டாலா பாரு, அவள் எடுத்த முடிவு தான் கரெக்டுங்கிற மாதிரிக்கே வந்து அவள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறா. பாட்டி வந்து பாரதியோட அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காவும், அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்து பாரதி வெளியே வரவும் உடனே சூர்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி அதான் பாட்டிக்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா, இப்போ வந்து கேக்கு வெட்டுங்க அப்படிங்கவும், பாரதி வந்து முறைச்சி பார்த்துட்டு அந்த கேக்கை வந்து கீழே தட்டி விடுறதுக்காக வராங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.